ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள், ஆன்மீக தகவல் குறிப்புகள் பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் உங்களுக்காக ஆன்மீக குறிப்புகள் பல காத்துட்டு இருக்கு. ஸோ அதை சொல்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வயதானவர்கள் இருப்பாங்க, இல்லை வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து உடல்நல குறைவால் இருப்பாங்க. ஸோ வந்து ஜாதகம் பார்த்து அதில் வர பரிகாரங்கள் செய்வதால் மரணத்தை தள்ளி வைக்க முடியுமா? அதாவது இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஜனனம் அப்படிங்கிற அம்சத்துக்கு ஆரம்பமாகும் பொழுதே மரணம் என்ற தருணத்தை கடவுள் நிச்சயப்படுத்துகிறார் அப்படிங்கிறத உண்மை. எந்த ஒரு குழந்தையும் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு இந்தந்த வயசில் இந்தந்த பலன் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்குது. வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனனம், ஒரு குழந்தை ஜனனம் அப்படிங்கிற தருவாயில் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே அந்த குழந்தைக்கு மரணம் அப்படிங்கிற தருணம் வரும் பொழுது அதில் திதி அப்படிங்கிற ஒரு அம்சம் மிக மிக அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஜனனம் மரணம் சம்மந்தப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை, சொந்த வீடா அல்லது வாடகை வீடா அல்லது திருமணம் எப்படி, கல்வி எப்படி, வாழ்க்கை எப்படி, கௌரவம் எப்படி, கலவரம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நிதர்சனமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய, அனுமானிக்கக்கூடிய விஷயம் அல்ல, தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஜனன மரண இடைப்பட்ட காலங்களில் ஒருவருக்கு கண்டம் இருக்கும் இல்லையா? இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் 3 முறை கண்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். ஜனனம் அப்படிங்கிறது ஒரு முறை, மரணம் அப்படிங்கிறது ஒரு முறை தான். ஆனால் ஜனன மரண காலங்களுக்கு இடையில் கண்டம் அப்படிங்கிறது 3 முறை வந்துக்கிட்டு இருக்கும். யாராக இருந்தாலும் சில பேருக்கு 5-6 முறை கூட இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த கண்டம் அப்படிங்கிறது உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர்த்து உயிர் போகாதுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பலாம். அதுதான் கண்டம். ஒருவருக்கு உயிர் போகுது அப்படின்னா அது மரணம். அதுவே உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு கண்டம். இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு வருவது தான் கண்டம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கண்டம் யாராக இருந்தாலும் 3 முறை வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அந்த 3 முறை உங்களுடைய பிண்டத்துக்கு வரக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுள் வழிபாடு மூலமாக அல்லது பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் மரணத்தை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது அன்று எழுதியவன் அழிச்சு எழுத மாட்டான் அப்படிங்கிற வாக்குக்கு ஏற்ப இந்த கடவுள் கூட உங்களை ஜனனமாக காரணமாக இருந்த பிரம்மா கூட, படைத்த பிரம்மன் கூட உங்களுடைய மரணத்தை தள்ளி வைக்க மாட்டார், தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். அதாவது எவ்வளவு பட்டம் வாங்கிய மருத்துவர் கூட மரணத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவதற்காகவோ, இருக்கிற விஷயத்தை தடுப்பதற்காகவோ இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வருவது எந்த ஒரு பரிகாரத்தாலும் எந்த ஒரு வழிபாட்டாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் ஜனனம் மரணம் என்ற விஷயங்களை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஆனால் இடையில் வரக்கூடிய கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அந்த கண்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும், தப்பிக்க முடியும். கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை பிண்டத்துக்கு வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மை. ஓகே சார். ஸோ ஆக மொத்தம் நம்ம ஜாதகமோ பரிகாரமோ பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஆயுளை நீட்டிக்க உதவாது, அதில் என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத ராசி பலன்கள், தினப்பலன்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா?
எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.